தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துரைமுருகன் சொல்வது உண்மையா? அதிமுக திமுக இணைப்பு என்ற பேச்சில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். உடனடியாக எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 1977இல் அவர் ஆட்சியை பிடித்தார். ஆனால் அதற்கு பிறகு இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் விரும்பின. அதற்காக முயற்சி எடுத்தன. தமிழகத்தில் திமுக அதிமுக 2 கட்சிகள் இருந்தன. 2 கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தன. இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் என்று ஒரிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜே.பி. பட்நாயக் விரும்பினார். அதற்காக அவர் முயற்சி எடுத்தார். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக எம்.ஜி. ராமச்சந்திரன் இருந்தார். ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரை அவருக்கு குள்ளநரித்தனம் ஜாஸ்தி. கருணாநிதி குடும்பத்தினருக்கு அந்த குள்ளநரித்தனம் ஜாஸ்தி. நம்ப வச்சு கழுத்து அறுக்கிற குணம்தான் கருணாநிதிக்கு. ஜெயலலிதா கூட வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு ஒரே போடா போட்டு காலி பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கருணாநிதி அப்படி கிடையாது. நம்ப வச்சு கரகரன்னு ரொம்ப வச்சு அறுப்பாங்க. பார்த்தீங்களா? கொலை ஈரும் குத்து ஈருமா அந்த மாதிரி பண்ணுறது தான் கருணாநிதி வேலை. இது எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் 1972ஆம் ஆண்டு ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி தான் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கினார். எம்ஜிஆர் கட்சியில் வளரக்கூடாதுங்கிறக்காக வேண்டிய எம்ஜிஆர் மாதிரியே அவருடைய பையனை நடிக்க வச்சார். அகில உலக முத்து மன்றம் சொல்லி மன்றத்தை எம்ஜிஆருக்கு எதிராக ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்தந்த நடவடிக்கையெல்லாம் கருணாநிதி எடுத்தார். கடைசி காலகட்டத்தில் எம்ஜிஆரை கட்சியிலிருந்தே தூக்கிட்டாப்புல. ஆனால் எம்ஜிஆருடைய தயவில் தான் 1969ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கி நெடுஞ்செழியனா கருணாநிதியா அப்படின்னுச்சு. எம்ஜிஆர் கருணாநிதியை ஆதரித்த காரணத்தினால தான் தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் கருணாநிதிக்கு வாக்களித்து கருணாநிதியை தலைவராக தேர்வு செய்தார்கள். ஆனால் நம்ப வச்சு கழுத்தறுத்தது கருணாநிதி. எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கினார். இது எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி ஜே.பி. பட்நாயக் விரும்பும்போது 2 குழுக்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தெல்ல தெளிவாக எம்ஜிஆரிடம் சொல்லிட்டாப்புல. என்ன சொன்னார்னா, திமுகவோடு இணைஞ்சோம்னா அது காங்கிரஸ் மேலும் வளர்வதற்கு வழிவகுக்கும். காங்கிரஸ் 1967க்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் தெளிவாக எடுத்து சொன்னாப்புல. ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்தது, நீங்கள் திமுக அதிமுகவோட போய் இணைச்சிங்கன்னா நீங்கள் திமுக தலைமையில் தான் இணையணும். அதிமுகங்கிற பேரை மறந்துடணும். அடுத்தது, இரட்டை இலை சின்னத்தை இழந்துடணும். இரட்டை இலை சின்னம் வேறு யாருக்காவது கொடுப்பாங்க. அப்போ அந்த இரட்டை இலை சின்னத்தை வேறு யாராவது அரசியல் பண்ணுவாங்க. அடுத்தது, திமுகவில் போய் அதிமுக தொண்டர்கள் போய் இணைஞ்சோம்னா கொஞ்ச நாளைக்கு கௌரவம் இருக்கும். பழையபடி கருணாநிதி தன்னுடைய சேட்டையை காமிப்பாப்புல, திருப்பி உங்களை கட்சியிலேருந்து நீக்குவாப்புல அப்படின்னு. அது எம்ஜிஆருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் கருணாநிதி விடாப்பிடியாக இருந்தார். கட்சியும் ஆட்சியும் தான் தலைமை என்பதில் கருணாநிதி விடாப்பிடியாக இருந்தார். கட்சிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னா அதிமுக எங்களோடு இணையட்டும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். இது எம்ஜிஆருக்கு தெரியும். எம்ஜிஆர் நாசுக்கா சொல்லிட்டாப்புல, கருணாநிதி கட்சியோட எங்கள் கட்சி இணைவதற்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கு பிறகு தனியாக 3 முறை எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக இருந்தார். அதை விட சொல்லப்போனால் 80ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி கலைப்பதற்கு நிர்பந்தம் கொடுத்ததே கருணாநிதி தான். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் ஆட்சியை கலைங்கன்னு கலைச்சாங்க. ஆனால் திருப்பி எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக வந்தார். ஆனால் துரைமுருகன் சொல்கிறாப்புல, இன்னும் 2 நாள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் கட்சியை இணைச்சிருப்பார். அதுக்கு உண்மை கிடையாது. தான் வளர்த்த கட்சியை எந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சோமோ அந்த கட்சியில் போய் எம்ஜிஆர் நினைப்பாரா? கிடையாது. அந்த கட்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் சாகருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
அதிமுக அமைச்சரவை தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த திமுக ஆதரவாளர்கள் 10 பேரை கட்சியிலேருந்தே தூக்குனாப்புல, அமைச்சரவையிலேருந்தே தூக்குனாப்புல. ஆர்.எம். வீரப்பன், காளிமுத்து பலரை தூக்குனாப்புல. தூக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்கள அமைச்சரவையில் சேர்க்கவே கிடையாது. நல்லா கட்சியை நடத்தினாப்புல. 2 கோஷ்டி இருந்தாங்க. ஜானகி அம்மா வீரப்பன் கோஷ்டி, ஜெயலலிதா கோஷ்டி, 2ஐயும் சரிசமமாக நடத்தினாப்புல. அதனால் துரைமுருகன் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய். திராவிட தலைவர்கள்லாம் பொய் தானே பேசுவாங்க, என்றைக்கு உண்மை பேசுனாங்க? அதுவும் அந்த ஆள் வயசாகி போச்சு, மூளை குழம்பி போச்சு துரைமுருகனுக்கு. அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் 2 நாள் உயிரோடு இருந்தாருன்னா அதிமுகவை திமுகவோட இணைச்சிருப்பாப்புல. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. கேட்குறவன் கேனப்பையனா கேப்பையிலேருந்து நெய் வெடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. துரைமுருகன் பேசுவதெல்லாம் பொய், மூளை குழம்பி போய் பேசுகிறாப்புல. உண்மை அது கிடையாது. எம்ஜிஆர் திமுகவிலேருந்து வெளியேற்றப்படவுடனே அதிமுகன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தொண்டர்களை நடத்தி தன்னுடைய மறைவுக்கு பிறகு அதை ஒப்படைச்சிட்டு போயிட்டாப்புல. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு கூட கருணாநிதி போய் அஞ்சலி செலுத்தலை. அதுதான் உண்மை.